வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீமதி மைதிலி லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி அத்தியாயம் 32. சித்தப்பா தள்ளாடிக்கொண்டு பெருமூச்சிறைந்தவாறு அன்று வீட்டிற்குள் நுழைந்தார். கடும் வெயிலில் சுற்றி அலைந்து சோர்ந்து விட்டிருந்ததனால் அவர் முகம் சிவந்து வாடி விட்டிருந்தது. ஒரு கையில் மருந்து பெட்டியும் மற்றொரு கையில் வீட்டுக்கு வேண்டிய சாமான்கள் நிறைந்த துணிப்பையையும் தலைமீது கனமானதொரு மூட்டையுமாக அவர் கூட்டத்திற்குள் பிரவேசித்தார். அவரது வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்தன் முன்னதாகவே அவருக்கு வாயிற்கதவை திறந்து வைத்துவிட்டு தன் படுக்கை மீது உட்கார்ந்திருந்தான். சாமான்களை இறக்கி முற்றத்து குரட்டின் மீது வைத்துவிட்டு இடுப்பு பெல்ட்டை தடவி மணி பர்ஸை எடுத்தார். ஸ்ரீகாந்தன் சாமான் வாங்கி வர கொடுத்த பணத்தில் மீதி இருந்த சில்லறையும் சாமான்களின் ஜாபிதா விவரம் பிழை பட்டியலும் அதற்குள் பத்திரமாக இருந்தன. அவைகளை எடுத்து, இந்தாப்பா மீதி சில்லறை ரசீது என்று கூறிக்கொண்டு அருகில் வந்தார். சித்தப்பா வெளியே சென்று பின்னர் வாயிற்கதவை தட்டியவர்களுக்கு பலமுறை எழுந்து சென்று பதில் சொல்லி அனுப்பிவிட்டு வந்ததில் அவன் அன்று மிகவும் களைத்து விட்டிருந்தான். எனவே தலையணி அடியில் இருந்த தன் பீரோவின் சாவி கொத்தை அவரிடம் எடுத்து கொடுத்து, சித்தப்பா நீங்களே பீரோவை திறந்து மருந்துகளையும் சில்லறைகளையும் வைத்து விடுங்கள் என்றான். ஸ்ரீகாந்தன் மனைவியுடன் சண்டையிட்டு கொண்டு உணர்ச்சி வசத்தில் உரத்து பேசி முன்பு மயக்கமாக விழுந்துவிட்ட போது சித்தப்பா நடுநடுங்கி போய் அவனை பிடித்து தூக்கி சிரமப்பட்டு கூடத்து தரையில் படுக்க வைத்தார். கணவன் மீது கோபமாக இருந்த பத்மினி விற்றென்று கூடத்து அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு தன் பிறந்த வீட்டிற்கு கிளம்ப ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாள். மயக்கமாக கிடக்கும் அவனுக்கு எந்தவிதமான சைத்தியோபசாரங்களும் செய்ய அவள் முன்வரவில்லை. அவளுக்கு அது சமயம் மனமும் இருக்கவில்லை. பாவத்திற்கு அஞ்சிய சமையல்கார பட்டியம்மாள் மிக்க பச்சதாபம் எய்தியவளாக ஓடி சென்று கொஞ்சம் குளிர்ந்த நீர் கொண்டு வந்து முகத்தில் வீசினாள். சித்தப்பா விசிறியை எடுத்து அவசரமாக விசிறினார். இந்நிலையில் ஸ்ரீகாந்தனுக்கு உயிர் போய்விடப் போகிறதே என்று அவருக்கு அசாத்திய கிளி. கொஞ்ச நேரத்தில் ஸ்ரீகாந்தன் கண்களை விழித்து கொண்டு அவர்களை பார்த்தான். முகத்தின் மீது வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு சித்தப்பா நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். அவரது முகத்தை உற்று நோக்கிய ஸ்ரீகாந்தன் தலையை சுற்றுகிறது என்று கைகளால் ஜாடை செய்துவிட்டு மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு விட்டான். மறுபடியும் மயக்கமா என்று தமக்குள் எண்ணிய சித்தப்பா பீதியுடன் சுற்றுமுற்றும் பார்த்து விழித்தார். என்ன செய்வது என்று அவருக்கு யோசனையே ஓடவில்லை. எக்கச்சக்கமாக வந்து அகப்பட்டு கொண்டு விட்டோம், நமக்கேன் இந்த வம்பள கர்மமெல்லாம் என்று அவரது அந்தராத்மா அலறியது. தன் அருமை மகனுடன் வியாதியில் மிக்க அனுபவம் பட்டிருந்த பாட்டியம்மாவுக்கு சற்றென்று ஒரு யோசனை தோன்றியது. போய் டாக்டர் யாரையாவது கூட்டி கொண்டு வாருங்கள், ஒன்றுமில்லை, பலகீனம், அவ்வளவுதான் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு காலில் செருப்புகளை அவசரமாக திணித்து கொண்டு சித்தப்பா ஓட்டமும் நடையுமாக வைத்தியரை அழைத்து வர போனார். நல்ல வேளையாக தெருக்கோடியில் வசித்து கொண்டிருந்த டாக்டர் அது சமயம் வீட்டில் இருந்தார். சித்தப்பாவுடன் கூடவே அவர் புறப்பட்டு வந்தார். ஸ்ரீகாந்தனை பரீட்சை செய்துவிட்டு மயக்கம் தெளிய ஒரு மருந்தை ஊசி மூலம் செலுத்திவிட்டு ஏதேதோ சில மருந்துகளை வாங்கி வர பெரிய ஜாபிதா ஒன்று தயார் செய்து கொடுத்துவிட்டு போனார். டாக்டர் வந்துவிட்டு போன சில நிமிஷங்களில் ஸ்ரீகாந்தன் தன் நினைவு எய்தி மெல்ல எழுந்திருந்து கட்டிலில் படுத்து கொண்டான். அதுவரை அறைக்குள்ளே அடைந்து கிடந்த பத்மினி இரு கையில் இரு பெட்டிகளை சுமக்க முடியாது தூக்கி கொண்டு வெளியே வந்தாள். சித்தப்பா, ஒரு ரிக்ஷாவை கூப்பிடுங்கள் என்று அதட்டிவிட்டு புருஷன் பக்கம் திரும்பி மிகவும் கடுமையாக, நான் என் அண்ணன் வீட்டிற்கு போகிறேன். எத்தனை வரிந்து வற்புறுத்தினாலும் இனி வரப்போவதில்லை. கல்யாணம் பண்ணி கொண்ட சுகம் எனக்கு போதும். அரைக்குறையாக படிப்பை நிறுத்தாமல் மேலும் படித்திருந்தால் இப்போது ஏதாவது உத்தியோகமாவது கிடைத்திருக்கும் என்று படபடவென்று ஆத்திரத்துடன் பேசினாள். இப்பொழுது மட்டும் என்ன குடிமூழ்கிவிட்டது? முடிக்காது விட்டிருக்கும் படிப்பை தொடர்ந்து போய் படி, பட்டம் வாங்கு, உத்தியோகம் செய்.
நான் தடுக்கவில்லை. சட்டங்களும் சமுதாய நிலையும் இப்போது வெகுவாக மாறி விட்டிருக்கின்றன. என் மரணத்தின் மூலம் உனக்கு விடுதலை கிடைக்காவிட்டால் விடில் சட்டத்தின் மூலம் விடுதலை கிடைக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன். தாராளமாக நீ உன் பிறந்த வீடு போகலாம். திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் விரும்பவும் என்று ஸ்ரீகாந்தன் அசட்டையாக நலிந்த குரலில் பதில் சொன்னான். மான மரியாதையின்றி பெண்ணை கை தொட்டு அடிக்க துணிந்த புருஷனோடு வாழ்வதை விட எனக்கு மரணமே மேலானதாகும். பெண் பிள்ளைகள் தாம் ஜாலங்கள் செய்வார்கள் என்று சொல்வார்கள். இத்தனை பேசவும் எழுந்து நடமாடவும் சக்தியுள்ள புருஷனுக்கு மயக்கம் வந்துவிட்டதாம். மயங்கி விட்டதாக வேஷம் போட்டு கீழே விழுந்தால் நான் ஓடி வந்து தாங்குவேன் என்று எண்ணம். எனக்கா தெரியாது உங்கள் சாகசமெல்லாம் என்று பதிலுக்கு பானம் தொடுத்தாள் பத்மினி. அம்மா குழந்தாய் என்று சித்தப்பா குறுக்கிட்டு சமாதானப்படுத்தும் தோரணையில் ஆரம்பித்தார். ஸ்ரீகாந்தன் சினம் பொங்கியவனாக படுக்கையில் நின்று திடீரென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டான். போதும், வாயை மூடு என்று மனைவியை பார்த்து ஒரு அதட்டல் போட்டுவிட்டு, சித்தப்பா சீக்கிரம் ஒரு ரிக்ஷாவை கொண்டு வாருங்கள். இவள் புறப்பட்டு போனால்தான் என்னை பிடித்த சகல பீடைகளும் ஒழியும் என்று சீறினான். அதற்கு மேல் பொறுக்க முடியாத பத்மினி கனல் பறக்கும் விழிகளால் அவனை கடுமையாக முறைத்து பார்த்துவிட்டு பெட்டிகளை தானே சுமந்து கொண்டு வெளியே சென்று விட்டாள். சித்தப்பா வண்டி தேடி பிடித்து அழைத்து வரும் வரை அவள் காத்திருக்கவும் இல்லை. தெருவில் சென்று கொண்டிருந்த ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை கையமர்த்தி நிறுத்தி தானே வாடகை பேசி ஏறிக்கொண்டு நிம்மதியாக சென்று விட்டாள். அவள் பிறந்தகம் போய் சேர்ந்த 2 மாதங்கள் ஓடிவிட்டன. கணவனது தேக நிலையை பற்றி அவள் சிறிதும் கவலைப்படவே இல்லை. ஒரு கடிதம் போட்டு கூட விசாரிக்கவில்லை. இந்த நிலையில் இனிமேல் அவர்கள் ஒன்றாக கூடி வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை சித்தப்பாவுக்கு சிறிதும் இருக்கவில்லை. கல்யாணம் நடந்த விமரிசை என்ன, கிரகப்பிரவேசம் செய்த போது நடந்த விருந்து வைபவங்கள் என்ன, மங்கள பவனத்தில் பத்மினிக்கு இருந்த செல்வாக்கென்ன, இப்படி ஆரம்பித்த தாம்பத்திய வாழ்வு எப்படி சீர்குலைந்து போய்விட்டது என்று எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்தே அருகிலிருந்து கண்டு கழித்து வந்த சித்தப்பா அடிக்கடி எண்ணி தமக்குள் வியந்து கொள்வதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. பெண் பிள்ளை இல்லாத குடும்பத்தில் அதிக நாட்கள் தன்னால் வேலை செய்ய முடியாது என்று சமையல்காரர் பாட்டியம்மாள் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு சில தினங்களில் வெளியேறிவிட்டாள். அதற்கு பின் 2 சிறு பையன்களை வீட்டு வேலைக்கு அமர்த்தி பார்த்தார் சித்தப்பா. பொறுப்பற்ற அந்த சிறுவர்கள் சமையல் வேலையையும் கவனிக்காது, நோயாளிக்கையும் ஏதும் சிசுரேஷ செய்யாது சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்தவர்கள் போல் ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்ரீகாந்தன் படுக்கை அடியிலிருந்த மணிப்பர்சுடன் வெளியேறி மறைந்து விட்டனர். போனவர்கள் கையோடு சித்தப்பாவின் வெள்ளை வெற்றிலைப்பாக்கு பெட்டியையும் அடித்து கொண்டு போய்விட்டதனால் சித்தப்பாவுக்கு ஆட்கள் மீது அவநம்பிக்கை அதிகமாகிவிட்டது. ஸ்ரீகாந்தனை கவனித்து வந்த வைத்தியர் அவனை பற்றி பல நாட்கள் நன்றாக பரிசோதித்துவிட்டு அவன் உடலை வாட்டியிருந்த நோய் சயம் இல்லை என்றும் இரத்தத்தில் ஏற்பட்ட ஒரு வகை கோளாறினால் அவனுக்கு கோழையுடன் இரத்தம் அவ்வாறு வெளியேறியது என்றும் தைரியம் சொல்லியிருந்தார். தனக்கு ஷரோகம் என்று ஏற்பட்டுவிட்டதாக தானே எண்ணி பீதியடைந்து நாளடைவில் பீதியிலே நலிந்து விட்டிருந்த ஸ்ரீகாந்தனுக்கு அவரது வார்த்தைகள் புத்துயிர் அளித்ததென்றே சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் தன்னை கவனித்து சயம் என்று சொல்லி மருந்து கொடுத்த வைத்தியரை மனம் கொண்ட மட்டும் திட்டினான். நல்ல வேளையாக இந்த புதிய வைத்தியரை சந்திக்க நேர்ந்தது. இல்லாவிடில் பயத்திலேயே உயிர் போயிருக்கும் என எண்ணியவனாக புது வைத்தியர் கொடுத்த மருந்தை விடாது சாப்பிட்டான். இந்த நிலையில் அவனது உடலில் கொஞ்சம் அபிவிருத்தி ஏற்பட்டிருந்தது. இருமல் குறைந்திருந்தது. இரத்தம் வெளியேறுவது நின்றிருந்தது. ஒட்டியிருந்த கன்னங்களில் லேசாக சதைப்பிடிப்பு காணப்பட்டது. வீட்டுக்குள் நடமாட சக்தி ஏற்பட்டு விட்டிருந்தது. வேலைக்கார பையன்கள் ஓடி மறைந்த பின்னர் சித்தப்பா சில தினங்கள் ஹோட்டலிலிருந்து சாப்பாடு தெரிவித்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஸ்ரீகாந்தனும் நோயாளி, சித்தப்பாவுக்கும் வயிற்று நோய். இருவருக்கும் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கொள்ளவில்லை. வேறு வழியின்றி அவர் முடிவில் சுயபாகத்தில் ஈடுபட வேண்டி வந்துவிட்டது. இப்போது பத்மினி வீட்டை விட்டு சென்ற பின்னர் சித்தப்பா குடும்ப தலைவின் ஸ்தானத்தை ஏற்று வீட்டில் வெந்நீரிலிருந்து போஜனம் வரை தயார் செய்ய வேண்டியிருந்தது. வீட்டு வேலைகளுடன் நிற்காது வேலைக்காரனாக கடைக்கு சென்று வரவும்
மருந்துகள் வாங்கி வரவும் அலைய வேண்டியிருந்தது. அத்துடன் இல்லாது நோயாளி ஸ்ரீகாந்தனுக்கு படுக்கை தட்டி போட்டு காலாகாலத்தில் மருந்துகளை எடுத்து கொடுத்து ஆகாரம் அளித்து சுசுரூஷைகள் செய்யவும் தாதியாகவும் பணிபுரிய வேண்டி வந்துவிட்டது. தற்சமயம் சித்தப்பாவுக்கு வந்து சேர்ந்துவிட்ட நிலைமை அவர் பொறுமையின் எல்லையை சோதித்து விட்டதென்றே சொல்ல வேண்டும். வீட்டு வேலை, வெளியே சுற்றி அலையும் வேலை, பணிப்பெண் சேவை மூன்றுமாக சேர்ந்து தள்ளாத வயதில் அந்த கிழவரை சக்கை போட்டு சாராக பிழிந்து அவரது சக்தியை உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தன. கட்டின பொஞ்சாதியே புருஷனை உதறிவிட்டு போய்விட்டிருக்கையில் நமக்கு ஏன் இந்த தொல்லை என்று நடந்தவற்றை எண்ணி எண்ணி மனம் புழுங்கும் வரை அவர் அழுத்திவிட்டிருந்தார். எனவே அன்று வாங்கி வந்த வீட்டு சாமான்களை கொண்டு போய் சமையலறையில் வைத்துவிட்டு கூடத்திற்கு வந்தார். அவர், கொஞ்சம் சூடாக காப்பி போடுங்கள் சித்தப்பா, தலை ஒரு பாரமாக இருக்கிறது என்று ஸ்ரீகாந்தன் உத்தரவிட்ட போது சோறு விட்டிருந்த அந்த கிழவருக்கு கோபம் பற்றி கொண்டு வந்ததில் வியப்பே இல்லை. காப்பியாம், கஷாயமாம், கஞ்சியாம், என்னை என்னவென்று நினைத்து இந்த பையல் ஏவுகிறான்? என் தலையெழுத்து இங்கே வந்து சிக்கி கொண்டிருக்கிறேனே என்று தனக்குள் எண்ணி வைக்கின்ற சித்தப்பா மருந்துகளையும் சில்லறைகளையும் வைப்பதற்கு கூடத்தாரைக்குள் சென்று ஸ்ரீகாந்தன் பீரோவை ஆத்திரமாக திறந்தார். இதனால் வரை அவர் அவனது பீரோவை திறந்து பார்த்தவர் அல்ல. பத்மினி கணவனை விட்டு பிறந்தகம் சென்ற போது அவசரத்தில் தன் பொருள்கள் அனைத்தையும் எடுத்து செல்ல மறந்துவிட்டிருந்தாள். கணவன் பீரோவில் கிடந்த தன் விலை உயர்ந்த புடவைகள், 2 நகைகள், கல்யாண சீர்வரிசைக்கு வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்கள் அனைத்தையும் அப்படியே வைத்துவிட்டு போயிருந்தாள். அவைகளை கண்டதும் சித்தப்பாவின் சொந்த மூளையில் ஒரு அபூர்வமான யோசனை உதயமாகிறது. அந்த யோசனை அவரது கோபத்தை தணித்தது, மனதிற்கு மெத்தவும் தெம்பை கொடுத்தது. எனவே அவர் மருந்துகளையும் மீதி சில்லறைகளையும் ரசீது காகிதங்களையும் பீரோ தட்டில் வைத்துவிட்டு அங்கிருந்த சாமான்களை கண்களால் நோட்டம் பார்த்து மனதிற்குள் கணக்கிட்டு கொண்டு பீரோவை சாத்தி பூட்டி சாவியை கொண்டு வந்து ஸ்ரீகாந்தன் தலையணை மீது போட்டார். பிறகு குமிட்டி அடுப்பை பற்ற வைத்து காஃபி போட தொடங்கினார். சில தினங்கள் சென்றன. ஸ்ரீகாந்தன் பீரோவை அடிக்கடி திறக்க சந்தர்ப்பம் நேர்ந்த போதெல்லாம் சித்தப்பா அதிலிருந்த வெள்ளி டம்ளர்கள், பத்மினியின் மோதிரங்கள், ஸ்பூன்கள், சிறு தட்டுகள் போன்ற சட்டென கண்டுபிடிக்க முடியாத இனங்களை அப்போதைக்கு அப்போது எடுத்து தமது பெட்டிக்குள் போட்டு வைத்து கொண்டார். 2 வார காலத்தில் அவரது அவசர செலவிற்கு தேவையான அளவு பெருமானமுள்ள சாமான்கள் அதில் சேர்ந்து குவிந்து விட்டன. ஒரு நாள் மாலை பொழுது கடைக்கு சாமான்கள் வாங்க கிளம்பிய போது பெட்டியில் சேமித்து வைத்திருந்த அந்த சாமான்களை துணிப்பைக்குள் அடக்கி எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். தமக்கு பரிச்சயமான கடை ஒன்றில் அவைகள் வந்த விலைக்கு விட்டு சுமார் 200 ரூபாய்கள் வரை தமது செலவிற்கு பொருள் திரட்டிவிட்டார். அதற்கு பின் அவருக்கு அங்கே நீடித்து வசிக்க மனம் ஒப்பவில்லை. அண்ணன் முதலில் வெளியேறிவிட்டான், அக்கா வெளியேறிவிட்டால், கட்டின மனைவியும் போய்விட்டால், நமக்கு மட்டும் இந்த பந்தம் ஏன் என்ற ஒரு விரக்தியில் சித்தப்பா முத்துசுவாமி ஒரு நாள் விடியற்காலை சொல்லி கொள்ளாமல் இடுப்பில் கட்டி கொண்டிருந்த மணிப்பரிசில் கனமாக தங்கிய 200 ரூபாய்களின் ஆதரவை நம்பி புறப்பட்டு விட்டார். தூங்கி எழுந்த ஸ்ரீகாந்தன் பற்களை தேய்த்து விட்டு முகத்தை கழுவிக்கொண்டு சமையலறை பக்கம் வந்து எட்டி பார்த்தான். காலை காஃபி தயாராவதன் அறிகுறிகள் ஏதும் அங்கே காணப்படவில்லை. பாதி திறந்த நிலையில் கிடந்த வாயிற்கதவை கண்டதும் சித்தப்பா சித்தப்பா என்ற பெருங்குரலில் அழைத்த வண்ணம் வாயிலுக்கு வந்தான். யாரையும் காணவில்லை. விடியற்காலை வேளையில் அவனது அருமை சித்தப்பா எங்கே சென்றிருக்கக்கூடும் என்று அவனால் யூகிக்க முடியவில்லை. சித்தப்பா சித்தப்பா என்று தெருவே கேட்கும்படி உரத்த குரலில் கூறிவிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டான். அது சமயம் சித்தப்பா முத்துசுவாமி கூண்டிலிருந்து விடுதலை அடைந்த பறவை சிறகை கோதி உலர்த்தி விரித்து கொண்டு அழகாய் வீதியில் பறக்க கிளம்புவது போல் மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு மங்களம்மாள் குடும்பத்தின் பந்தத்தை அத்துடன் விட்டு ஒழித்தவராக நிம்மதியான மனதுடன் ஸ்டேஷனை விட்டு புறப்பட ஆயத்தமாயிருந்த ஒரு ரயில் வண்டிக்குள் ஏறி கொண்டிருந்தார். அத்தியாயம் 33. ரேவதி கஃபேயின் சமையல் கட்டி நின்று சாம்பு தாத்தா வெளியே வந்தார். கடந்த சில வருஷங்களாக நகரத்தின் ஒரு பகுதியில் பிரபலமாக விளங்கிய அந்த கடையில் அவர் பட்சண தயாரிப்பாளராக வேலை பார்த்து கொண்டிருந்தார்.
தாமுண்டு தமது காரியங்கள் உண்டு என்று ஒதுங்கி போகும் சுபாவமுடையவர் ஆதலினால் ஹோட்டல் சிப்பந்திகளுக்கு அவரிடம் ஒரு அலாதி மதிப்பு ஏற்பட்டிருந்தது. மேலும் தொழிலில் அவருக்கு இருந்த அனுபவமும் திறமையும் அவர்களுக்கு எல்லையற்ற வியப்பை உண்டாக்கி விட்டிருந்தன. அதனால் அவர்கள் அந்த கிழவரிடம் சகஜமாக பேசி கேலி செய்து மகிழ அஞ்சினார்கள். தாத்தா என்ற மரியாதை பதத்தை உபயோகித்து அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நன்கு ஒத்துழைப்பார்கள். தமது எஞ்சிய காலத்தை கடத்த முடிவில் தமக்கு இவ்வாறு மனம் ஒத்த ஒரு நல்ல இடம் அகப்பட்டது பற்றி சாம்பு தாத்தாவுக்கு மிகவும் திருப்தியே. அன்றாட வேலைகள் முடிந்ததும் சாம்பு தாத்தா ஒரு கணங்கூட அங்கே தங்க மாட்டார். வியர்வையில் நனைந்து போன ஆடைகளை களைந்துவிட்டு சமையல் கட்டை ஒட்டியிருந்த குழாயடையில் மனம் குளிர மட்டும் நன்றாக ஸ்நானம் செய்வார். வேலைக்கு புறப்படுவன் கையோடு காலையில் கொண்டு வரும் ஆடைகளை அணிந்து கொண்டு வேலை செய்ததினால் கரியும் எண்ணெயும் பட்டி வீணாகிவிட்ட வேஷ்டியை நன்றாக தோய்த்து உலர்த்திவிட்டு வீட்டுக்கு கிளம்பி விடுவார். கடைக்கு சற்று தூரத்தில் ஒரு சந்தில் ஒரு சிறு வீட்டின் முன் அறையை அவர் வாடகைக்கு எடுத்து கொண்டிருந்தார். பால்கோவாவும் பதர்பேனியும் செய்து கடையில் அடுக்கிவிட்டு வந்த போதிலும் வீட்டிற்கு வந்து தமது கையால் ஒரு பிடி அரிசியை உலையில் வைத்து சமைத்து உண்டால்தான் அவருக்கு திருப்தி. எவ்வளோ அலுப்பாக இருந்தாலும் எவ்வளோ களைப்பாக இருந்தாலும் ஹோட்டலில் ஒரு நாள் கூட அவர் கை நனைத்தவர் அல்ல. காலையில் வீட்டில் சாப்பிட்டு சென்று ஒரு டம்ளர் காஃபி காற்றாக பறந்து போய் பசி தலையை சுற்றினாலும் வேலை முடிந்து வீடு வரை பச்சை தண்ணீர் கூட வாயில் விட மாட்டார் அவர். அத்தனை வைராக்கியம் அவருக்கு. வழக்கம்போல் அன்று பகல் சுமார் 12 மணிக்கு சாம்பு தாத்தா காரியங்களை முடித்து கொண்டு குழாய்க்கு வந்தார். ஸ்நானத்தை முடித்து கொண்டதும் வேஷ்டியை உடுத்தி கொண்டு தோய்க்கும் கல்லின் மீது அமர்ந்து செப்பு சமூகத்தில் இருந்த விபூதியை உள்ளங்கையில் வைத்து குழைத்து கொண்டு இருந்தார். அது சமயம் சமையல் கட்டிற்கு முன்னால் இருந்த சாப்பாட்டு ஹாலில் ஏதோ கூச்சலும் குழப்பமாக இருந்ததை அவர் கவனித்தார். விபூதியை விரல்களில் எடுத்து பட்டையாக நெற்றி மீதும் மார்பின் மீதும் தீட்டிக் கொண்டிருந்த சாம்பு தாத்தாவின் கவனத்தை எதேச்சையாக ஹோட்டல் சர்வர் சிவபூஷணத்தின் உரத்த குரல் ஆகர்ஷித்தது. இதை பார், இந்த பேச்செல்லாம் இங்கே வேண்டாம். பைசாவை வச்சுட்டு டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு போ. உன்னை போல எத்தனை ஆசாமிகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த விவகாரமே வேண்டாம் என்று அவன் இறைந்து கூச்சல் போட்டான். ஏண்டா பையா, சொன்னதை கேட்டுவிட்டு போயேன். இல்லாவிட்டால் முதலாளிக்கிட்டேருந்து சரின்னு உத்தரவு வாங்கிட்டு வந்து எடுத்துக்கொண்டு போ என்று அதட்டினான் இன்னொரு சர்வர். முதலாளி சாப்பிட தன் பங்களாவுக்கு போய்விட்டார். அவர் 3 மணிக்கு மேலே தான் வருவார். அதுவரை காத்திருக்கணும்னா காத்திரு என்று பரிகாசமாக கூறிவிட்டு சிரித்தான் மற்றொருவன். நேல் தொண்டை உதறி போட்டு கொண்டு சாம்பு தாத்தா எழுந்திருந்தார். என்னப்பா இது, உன்னோட பெரிய வம்பா இருக்கிறதே என்று சீரிய சிவபூஷணத்தின் குரல் ஹோட்டலை 2 படுத்தும் அளவிற்கு ஆங்காரமாக ஒலிக்கவே அவர் ஆவலை அடக்க மாட்டாது அங்கிருந்து மெல்ல வந்து எட்டி பார்த்தார். சாப்பாட்டு அறை மேஜை மீது ஒரு டிஃபன் செட் தயாராக உணவினால் நிரப்பி பூட்டி வைக்கப்பட்டு இருந்தது. அம்மேஜை மீது சாய்ந்து கொண்டு 15 வயது சிறுவன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். வெயிலில் வெகு நேரம் நடந்து வந்ததினாலோ அல்லது சற்று முன் கேட்ட சுடு சொற்களினாலோ அவனது முகம் செவேல் என்று சிவந்து கிடந்தது. கண்களில் துளிர பிரயத்தனம் செய்த கண்ணீரை சமாளிக்க வேண்டி அவன் முகத்தை தாழ்த்தி கொண்டு நின்றான். கடும் சொற்களினால் ஏற்பட்ட மிரட்சி அவன் கரங்களை நடுங்க செய்தது. அதை மறைக்க அவன் தன் சற்று கழுத்து புத்தானை ஒரு கரத்தால் திருக்கி கொண்டு மற்றொரு கரத்தால் சற்று துணியை பிடித்து முறுக்கி கொண்டிருந்தான். நெற்றி மீது வந்து தவழ்ந்து கொண்டிருந்த சுருண்ட கிராப்திகையும் துக்கத்திலே துடித்த அச்சிறுவனது சிறு உதடுகளும் சஞ்சலம் மிகுந்த அந்த விழிகளும் சாம்பு தாத்தாவுக்கு எங்கேயோ முன்பு பார்த்தவை போல் இருக்கவே அவரை அறியாது ஏற்பட்ட ஒரு பரிவு உணர்ச்சியால் உந்தப்பட்டு உள்ளே நுழைந்தார். என்னப்பா கலாட்டா இங்கே என்று சிவபூஷணத்தை கேட்டார். ஒன்றுமில்லை தாத்தா, இந்த பையன் ஒரு எடுப்பு சாப்பாடு வேண்டுமென்றான். டிஃபன் பாக்ஸில் எடுத்து கொடுத்தேன். சாப்பாடு டிக்கெட் எங்கே என்றேன். சிறிது நேரம் பையாய் துழாவினான். தொலைந்து விட்டது என்று கதை விடுகிறான். அதட்டினால், ஈடாக இந்த பேனாவை வைத்துக்கொள், நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என்று முரண்டு பிடிக்கிறான் என்று கூறிவிட்டு அந்த சிறுவனை சற்று கோபமாக உற்று பார்த்தான் சிவபூஷணம்.
உண்மையில் நான் டிக்கெட் வாங்கினேன். சட்டை பையில் தான் வைத்து கொண்டேன். எங்கே போச்சோ தெரியாது. என் கையில் சில்லறை இல்லை. வீடு அதிக தூரம் இருக்கிறது. போய் திரும்பி வர எனக்கு நேரமில்லை. இன்று மதியானம் 2 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுத வேண்டும். அதனால் கூறிவிட்டு அந்த சிறுவன் தடுமாறினான் துக்கத்துடன். சாம்பு தாத்தாவின் நெஞ்சை அவனது வார்த்தைகள் வேதனை செய்தன. அவர் ஏதும் கூறுமுன் சிவபூஷணம் அகங்காரமாக சிரித்து கொண்டு, எழுதுகிற பேனாவை இங்கே அடமானமாக வைத்துவிட்டு பள்ளிக்கூடம் போனால் பிறகு பரீட்சைக்கு எதை கொண்டு போய் எழுதுவாய் என்று குத்தலாக கேட்டான். சிறுவன் கண்களில் துளிர்த்த கண்ணீர் 2 முத்துக்களைப் போல் உருண்டு கன்னங்களின் மீது உதிர்ந்ததை கண்ணுற்ற சாம்பு தாத்தா கோபத்துடன் அங்கு கூடியிருந்த ஹோட்டல் சிப்பந்திகள் பக்கம் திரும்பினார். சிவபூஷணம், போதும் நிறுத்து. அரியா பையன் அவன். உன் அரட்டல் எல்லாம் அவனிடம் எதற்கு? இந்த சாப்பாட்டுக்கு பணம் தானே வேண்டும். இந்தா என்று ஒரு அதட்டு போட்டுவிட்டு இடுப்பில் இருந்த விபூதி சம்படத்தை எடுத்தார். ₹1 நாணயத்தை தேடி எடுத்து அவனிடம் நீட்டினார். பிறகு அந்த சிறுவன் பக்கம் திரும்பி, அம்பி, வா போகலாம். நாளைக்கு உனக்கு சௌகரியப்பட்ட போது சில்லறை கொண்டு வந்து என்னிடம் கொடு. போதும், நாழி ஆயிற்று. பள்ளிக்கூடத்தில் பரீட்சை 2 மணிக்கு ஆரம்பம் என்கிறாயே, இங்கேயே நேரமாகிவிட்டதே என்று அனுதாபத்துடன் கேட்டார். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா என்ற நன்றி கலந்த குரலில் மெல்ல பதிலளித்த சிறுவன் டிஃபன் பாத்திரத்தை தூக்கி கொண்டு அங்கிருந்தவர்களை பார்க்க மனமின்றி வேகமாக வெளியே கிளம்பினான். ஹோட்டல் வாயிலுக்கு வந்ததும் சிறுவன் தன் பின்னால் நிழல் போல் தொடர்ந்து வந்த சாம்பு தாத்தாவின் பக்கம் திரும்பி, தாத்தா, நீங்கள் இன்று செய்த உபகாரத்திற்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று புன்முறுவலுடன் சங்கோஜம் நிறைந்த துணியில் சொன்னான். என்ன பெரிய உபகாரம் செய்துவிட்டேன்? ஒவ்வொருத்தர் கோவில், குளம், ஆஸ்பத்திரி என்றெல்லாம் பெரிய தான தர்மங்கள் செய்துவிட்டு அதன் பயனை பற்றி கருதாமல் நிச்சந்தையாக இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பையன். உன் நேரம் வீணாகிறது என்று ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்தேன். அது கிடக்கட்டும், நீ என்ன இந்த வழியாகத்தானே போகிற என்று கேட்டார். ஆமாம் தாத்தா, பெரிய பிள்ளையார் கோவில் தெருவுக்கு போகணும் எனக்கு என்றான் அவன். அப்படியா? என்ன ஆச்சரியம். நானும் அந்த தெரு வழியாக தான் போகணும். சரி, அந்த டிஃபன் பாக்ஸை என்னிடம் கொடு. உன்னால் தூக்க முடியலை போலிருக்கே, திணறுகிறாயே, இதை சுமக்க என்று பரிவோடு அதட்டிக்கொண்டு அவன் கையில் இருந்த சுமையை வாங்கி கொண்டார் சாம்பு தாத்தா. என்னால் சுமக்க முடியாததை உங்களால் மட்டும் சுமக்க முடியுமா தாத்தா? வேண்டாம், என்கிட்டவே கொடுத்து விடுங்கள் என்று சிறுவன் மறுத்து பயனில்லை. அம்பி, நீ வாலிப வயசு பையன்தான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வயசுக்கு தக்கபடியான உடம்பு வலிவில்லையே. ரொம்ப நோஞ்சலாக இருக்கிறாயே. படிக்கிற பையனுக்கு உங்கள் அம்மா நன்னா சமைச்சு போடணும். ஏன் இந்த ஹோட்டல் சாப்பாடு இன்னைக்கு என்று விசாரித்த வண்ணம் தாத்தா அவனுக்கு சரியாக நடை போட்டு கொண்டு சென்றார். அம்மா என்ற சொற்கள் அந்த சிறுவன் முகத்திலே கவலை திரையை விரித்தன. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் 4 நாளாக நான் தான் சமைத்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு பரீட்சையானதால் அம்மா ஹோட்டல் சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம், பொழுதை வீணாக்காது என்று சொன்னாள். அதனால் என்று முடிக்காது நிறுத்தினான் அவன். அப்படியா என்று சூழ் கொட்டிய தாத்தா, உன் அப்பா எங்கே வேலை செய்கிறார் என்று அக்கறையுடன் விசாரித்தார். பதிலுக்கு சிறுவனிடமிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிவந்தது. தாத்தா, சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் உங்களை பார்த்தால் எனக்கு ஏனோ ஒரு பாசம் ஏற்படுகிறது. சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. என் துரதிருஷ்ட பயனால் என் அப்பா சில வருஷங்களுக்கு முன் திடீரென்று இறந்து போய்விட்டார். அவர் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் மிகவும் செல்வாக்காக வாழ்ந்தவர்கள். ஹோட்டலில் எனக்கு இன்று நடந்த அவமானம் அம்மாவுக்கு எட்டிவிட்டால் வெட்கம் தாழ முடியாத அவள் உயிரை விட்டு விடுவாள். அவ்வளவு மானி அவள் என்று கூறிவிட்டு துக்கத்துடன் திணறினான் அவன். மானத்துக்கு அஞ்சுகிறவர்கள்தான் உலகத்தில் சகல கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள். வெட்கம் இல்லாத மனநிலையுடையவர்களுக்கு துக்கமும் இல்லை, கவலையும் இல்லை. இல்லையா அம்பி? அவமானம் என்ன வந்துவிட்டது? ஒன்றுமில்லை. நீ சின்ன பையன்னு அந்த வாயரட்டல்கள் உன்னை அதட்டி விட்டார்கள். நீ வேறு என்ன குற்றம் செய்து விட்டாயா? திருடி விட்டாயா? கொலை செய்து விட்டாயா? அதெல்லாம் ஒன்றுமில்லையே என்று கூறிவிட்டு வறட்சியாக சிரித்தார். தெருமுனையை தாண்டுவதற்குள் சிறுவனுக்கு
அந்த கிழவரிடம் நம்பிக்கையும் துணிவும் ஏற்பட்டுவிட்டன. வெகுநாள் பழகியவர்கள் போல் 2 பேரும் ஒருவரையொருவர் பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டு நடந்து சென்றனர். சிறுவர் மனத்திலே இதற்குள் ஒரு சிறு ஆவல் தொண்டை வரை எழும்பி உறுத்தி கொண்டே இருந்தது. அடக்க முடியாத அவன் முடிவில் கிழவர் பக்கம் திரும்பி தாழ்ந்த குரலில், தாத்தா, எனக்கு நீங்கள் ஒரு சிறு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். சாம்பு தாத்தா ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து அவனை பார்த்தார். இந்த வருஷம் நான் SSLC பரீட்சைக்கு போகிறேன். பணம் கட்ட வேணும். எங்கள் குடும்ப நிலை மிகவும் மோசமாக இருப்பதனால் எனக்கு சிரமப்பட்டு பணம் கட்டி அந்த பரீட்சைக்கு படிப்பானேன் என்று தோன்றிவிட்டது. எங்கேயாவது ஒரு வேலை கிடைத்தால் அதில் சேர்ந்து விடலாமா என்று கொஞ்ச நாட்களாக எனக்கு ஒரே சிந்தனை. பரீட்சையில் பாஸ் செய்தவுடன் எனக்கு யார் வேலையை வைத்து கொண்டு காத்திருப்பார்கள்? அதனால் கேட்கிறேன், நீங்கள் இருக்கும் ஹோட்டலில் ஏதாவது ஒரு சிறு உத்தியோகம் வாங்கி கொடுக்க முடியுமா என்று துணிவுடன் கேட்டான். சாம்பு தாத்தா அவனை ஏற இறங்க பார்த்தார். பிறகு யோசித்துவிட்டு, ஆமாம், உத்தியோகம் செய்து சம்பாதித்து போட்டால் ஒழிய முடியாது என்ற அளவு பயங்கர நிலையிலே அவன் குடும்பம் இருக்கிறது. நீங்கள் எத்தனை குழந்தைகள் என்று கருணையுடன் விசாரித்தார். பதிலுக்கு சிறுவன் முகத்தில் லேசாக ஒரு புன்முறுவல் நிலவியது. கடவுள் கிருபையினால் குடும்பம் என்னவோ மிகவும் சிறியதுதான். நான் என் தாய்க்கு ஒரே பிள்ளை. 2 பேர் மானமாக வாழ தேவையான அளவுக்கு ஒரு சிறு உத்தியோகம் கிடைத்தாலும் போதும். என் தகப்பனாருக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று பலர் இந்த நகரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் போய் நான் உதவி கேட்கக்கூடாது என்று அம்மா சொல்லியிருக்கிறார்கள். வாழ்ந்து உடைந்து போன பின் உறவினரையும் சிநேகிதர்களையும் போய் உதவி கேட்பதை விட மரணமே மேல் என்பது அம்மாவின் கொள்கை. அவளது வார்த்தைகளை அணுவளவும் பிசைய நடக்க எனக்கு விருப்பமே இல்லை தாத்தா. அம்மாவுக்கு என் கல்வி மீது கொள்ளை ஆசை. நான் படித்து பெரிய பட்டம் வாங்க வேண்டுமென்றும் பெரிய உத்தியோகத்தில் அமர்ந்து சீரும் சிறப்புமாக வாழ வேண்டுமென்றும் மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறாள். அம்மா கிட்டே இருந்த கொஞ்சம் நகைகளை கொண்டு விற்று தற்சமயம் காலட்சேபம் செய்து வருகிறோம். ஆனால் எனக்கு இந்த நிலை பிடிக்கவில்லை. நீண்ட நெடுமரம் போல் வளர்ந்து விட்டோம். ஆண் பிள்ளையாக பிறந்து விட்டோம். இனியும் தாயாருக்கு பாரமாக இருப்பது மகா பாவம் என்று என் மனம் உறுத்துகிறது என்று மனம் உருகும் வண்ணம் தன் உள்ளத்தில் குமரி நின்ற உணர்ச்சிகளை வார்த்தைகளால் கொட்டினான் அவன். அம்பி, நீ ரொம்ப புத்திசாலி பையனாக இருக்கிறாய். நீ சொல்கிற வரலாறு என் மனதை என்னவோ பண்ணுகிறது. உன் பெயர் என்னப்பா என்று மிகவும் அன்புடன் சாம்பு தாத்தா வினவினார். மாதவன் என்று மாதவன் பதில் அளித்தவுடன் தேள் கொட்டிவிட்டது போல் துணுக்குற்று டிஃபன் பாக்ஸை நடுரோட்டில் தரையின் மீது வைத்துவிட்டு, உன் தாயார் பெயர் என்று பரபரப்புடன் வினவினார். மங்களம்மாள். ஏன் கேட்கிறீர்கள் என்று மாதவன் மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த கிழவர் முகத்தை உற்று பார்த்தான். உன் தகப்பனார் பெயர் என்று சாம்பு தாத்தா உரத்த குரலில் படபடப்போடு கேட்டார். அவர் உடல் முழுவதும் விவரிக்க இயலாத ஒரு உணர்ச்சி போராட்டத்தில் கிடுகிடுவென்று நடுங்கியது. ஸ்ரீமான் திவாகரன் என்று சுருக்கமாக விடையளித்த மாதவன் மிரட்சியோடு அந்த கிழவரை மீண்டும் உற்று பார்த்தான். டிஃபன் பாக்ஸை தூக்கி கொண்டார் சாம்பு தாத்தா. அவரது கால்கள் நடக்க முடியாது தள்ளாடின. குழந்தையே, உன் வீடு எங்கே சொல் என்று துக்கத்தில் திணறிபடி கேட்டார். அந்த கிழவரிடம் காணப்பட்ட அதிசய முக மாறுதல் மாதவனுக்கு எல்லையெல்லா ஆச்சரியத்தை அளித்தது. யார் என்று அவரை அவனால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. எனவே, இதோ இந்த சந்தில் 3வது வீட்டில்தான் குடியிருக்கிறோம், வாருங்கள் என்று கூறிவிட்டு வேகமாக தெருவின் இடை பிளந்து சென்ற ஒரு சிறு சந்திற்குள் நுழைந்தான். மின்கட்டை தாண்டி பின்கட்டின் பக்கம் இருந்த ஒரு வராந்தாவிற்குள் அவர்கள் இருவரும் வந்தார்கள். சாம்பு தாத்தா தான் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை தரை மீது வைத்துவிட்டு கண்களில் படர்ந்த நீர் பார்வையை மறைக்க தடுமாறிக்கொண்டு நின்றார். தாழ்வார்த்த தரையில் ஒரு ஜமுக்காலத்தில் சுருண்டு படுத்திருந்த மங்களம் திடுகிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். முகத்தையும் தலையையும் மூடியிருந்த போர்வையை எடுத்து எறிந்துவிட்டு திகைப்புடன், யாரது மாதவா, இவர் யார் என்று பதட்டமாக கேட்டாள். சாம்பு தாத்தா ஓடி முன்னால் வந்திருந்தார். செல்வத்தின் சீக்கிரத்திலே மிகவும் சௌகரியமாக வாழ்ந்த நிலையில் இருந்த மங்களத்திற்கும் கைப்பெண்ணாகிவிட்ட பின் வறுமையில் வாடி துரும்பாகி வீற்றிருந்த மங்களத்திற்கும் இருந்த வேற்றுமை அவரை மெத்தவும் அதிர்ச்சியுற செய்துவிட்டது. அம்மா,
உங்களை இந்த கோலத்திலா பார்க்க வேணும்? அவ்வளோ பாவமா இந்த கண்கள் செய்துவிட்டன என்று தழுத்தழுத்த குரலில் கேட்ட வண்ணம் தடால் என்று கீழே விழுந்து அவளது பாதங்களை நமஸ்கரித்தபடி குலுங்கி குலுங்கி அழுதார் சாம்பு தாத்தா. யாரது? சாம்பு தாத்தாவா? ஐயோ, எழுந்திருங்க, பெரியவா நீங்கள் என்று ஆச்சரியமும் துயரமும் ஒருங்கே எய்திய மங்களம் கூறினாள். அம்மா, உங்களுக்கு இந்த கதியா? என் கண்மணி மாதவனுக்கு இந்த நிலையா? என்னால் நம்ப முடியவில்லையே என்று அலற்றினார் சாம்பு தாத்தா. உணர்ச்சி தாழ முடியாது எழுந்து மாதவனை இழுத்து தன் மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டு தன் கண்களால் சொரிந்த கண்ணீரால் அவனை ஸ்நானம் செய்வித்தார். இதுவரை அடக்கி கொண்டிருந்த மங்களத்தின் துக்கமெல்லாம் தங்களுக்கு வேண்டிய மனிதரான சாம்பு தாத்தாவை கண்டதும் கண்ணீராக பீறிக்கொண்டு புறப்பட்டு விட்டது. சாம்பு தாத்தா, உங்களை துச்சமாக பேசினதன் பயனை அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு விம்மி அழுதாள். வெகு நாள் பிரிந்தவர்களான அவர்கள் ஒன்று கூடினார்கள், பேசினார்கள், அழுதார்கள், பின் சிரித்தார்கள்.